பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் சாத்தானோட தலைய ஏற்கனவே சிலுவையில தன்னுடைய காலு கீழே தலைய நசுக்கிட்டாருங்க. எஸ், இப்போ நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் சாத்தானோட வேலை, குடும்பத்துல சண்டை எல்லாமே சாத்தானோட வேலை அப்படின்னு. நீங்க உலகப்பூர்வமா பின்னாடி நோக்கி போய்கொண்டிருந்தீங்கன்னா, உலகப்பூர்வமான அன்போ, உலகப்பூர்வமான தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய உருவை விட்டு பிரிக்கிறதான எல்லா கிரியைகளும் சாத்தானுடைய கிரியைகள். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இங்க வேதத்துல விதமாய் சொல்லுகிறது ஒரு வார்த்தை, பிசாசு ஆல்ரெடி பிசாசோட தலைய அவர் ஆல்ரெடி காலில் நசுக்கிட்டாருங்க. பிசாசு நெத்தி தெறிக்க நசுக்கிட்டாரு. வால் மட்டும்தான் இங்க ஆடுது. வால், பிசாசோட வாலை மிதிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. என்ன அதிகாரம்? அவருடைய பிள்ளைன்ற அதிகாரம். பிசாசின் வால் மட்டும்தான் இங்க ஆடுது. சாத்தானோட செயல், சாத்தான் அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, சாத்தானோட வால் மட்டும்தாங்க. அதை நசுக்கிறதுக்கு தான் உங்களுடைய காலு கீழே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த வாளையும் அவரே நசுக்கிருக்கலாமே. நம்மள்ட்ட ஏன்? அவரோட பலன் உங்களுக்குள்ள இருக்குங்க. அவர் தலையை ஆல்ரெடி நசுக்கிட்டாரு. வாளுக்கு மட்டும் என்ன அவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு? என்ன வால் மட்டும்தான். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய காலு கீழே நசுக்கதான் ஆண்டவர் சில சோதனைய பிசாசு மூலியமா அனுமதிக்கிறார். யோபுவ உலகம் முழுதும் சுற்றித்திருந்தான் சாத்தான். உலகம் முழுவதும் சுற்றித்திருந்து யோபு கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக வெளிப்பட்டார். சாத்தான் கர்த்தர்கிட்ட கேட்கிறான், இவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலதான் உங்களை தேடுறான் அப்படி இப்படின்னு. இயேசு கர்த்தர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, யோபு அப்படிப்பட்டவன் இல்ல, யோபுவை நீ சோதிக்கிறதுக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன், அவனோட உயிரை தவிர மற்றது எல்லாத்துக்கு மேலேயும் நீ கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபு அதுலயும் உத்தமமாய் எல்லாத்தையும் இழந்தாங்க. தன்னுடைய மனைவி சொல்றாங்க, யோபுவோட மனைவி சொல்றாங்க, ஆண்டவர் தூஷித்து ஜீவனை விடு அப்படின்றாங்க. நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல, நான் இந்த காலத்து மாதிரி சொல்றேன், நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னார். அப்பவும் அவருக்காக ஜெபிக்கல யோபு. அப்பவும் யோபு அந்த பாடுகள் மத்தியிலையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிச்சாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க யோபுவோட குடும்பத்தார் அந்த சூழ்நிலையில மேற்கொண்டு போனாங்க. உதவி செய்ய யாருமே முன் வரல. ஆனா கர்த்தர், பிசாசு எல்லாம் சோதிச்ச பிறகு பிசாசே டயர்டாகி போயிட்டான். கர்த்தர் அவனோட உத்தமத்தை பார்த்து முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை சீராய் ஆசீர்வதித்தார். 2 மடங்காய் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். பிசாஸ் சாத்தானை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். ஒரு யோபுவை போல நம்மளும் வைராக்கியமா அவரை பின்பற்றுவோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை
உங்களோடு கூட என்னைக்குமே இருப்பதாக. நீங்க சொல்றீங்கல்ல, உலகத்துல எனக்கு அவ்வளவு பாடுகள் இருக்கு. என்னங்க இயேசுவோட பெரிய பாடு நீங்க பட்டுட்டீங்களா? இல்லைங்க. அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுக்கு. ஆனா அவரு மனிதனா வாழ்ந்து காமிச்சு பிதாவினோட சித்தத்தை செஞ்சாங்க. நம்மளும் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். அவரோட கிருபை நம்ம கூட இருக்குது. சமாதானத்தின் தேவன் நம்ம கூட நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு போராட்டம் ஆனாலும் நாமளே சில பல விஷயங்கள்ல நம்ம பண்ற தப்ப இது பிசாசுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிருவோம். இல்ல. நம்மளும் அறிஞ்சு ஞானமா செயல்படணும். பிசாசினோட காரியங்களையும் அவனுடைய வாளின் வல்லமையும் கால்ல நசுக்கி, இயேசுவின் நாமத்தினால நசுக்கி தூக்கி போடணும். நம்ம அவருடைய கிருபையினால எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். எது போனாலும், எது நடந்தாலும் அவருடைய கிருபை உங்க கூட இருந்துச்சுன்னா நீங்க மீண்டும் எழுவீங்க. மீண்டும் எழுவீங்க. பவுல் ஒரு இடத்துல பெருமை பாராட்டுறதுபடி அவருக்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு கேட்கல. கேட்டாரு. ஆண்டவர் ஒரே ஒண்ணு சொன்னார். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அந்த கிருபை உங்களோடு கூட என்னைக்கும் இருப்பதாக. அவரோட கிருபை நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அவருடைய கிருபை, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபையில நாங்க நடக்கிறோம். அவங்களுடைய கிருபை, அவருடைய கிருபையினால நம்ம நிற்கிறோம். ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இதுவரைக்கும் எங்களை பத்திரமாய் ஏந்தி சுமந்து வந்த உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா, எங்களுடைய எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆவிக்குரியமான ஓட்டத்திலையும் உலகப்பூர்வமாக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலையும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி செல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே இயேசப்பா, எல்லா விதமான சாத்தானின் போராட்டங்கள், பிசாசின் நாச மோச கிரைகள் எல்லாம் விலக்கி உம்முடைய கிருபையினால் இசப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்க காத்து கொள்ளுங்க இசப்பா. ஏதோ ஒரு இடத்துல இசப்பா இது சாத்தானால நாங்க மேற்கொள்ள முடியல அப்படின்னு உட்கார்ந்து கொண்டு விழுந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இசப்பா, உண்மை இன்னும் பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய நாமத்தினால பிசாசின் வாளை நசுக்கி முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக ராஜா. இசப்பா, நீங்க எங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கீங்க. உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இசப்பா, உம்முடைய கிருபையை மட்டும் எங்களை மேல விலகாமல் காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.